அனைவருக்கும் பரமயோகியின் பணிவான வணக்கங்கள். பரமயோகி வீச்சுவலை பூபாலன் என்பவருக்கு புண்ணியநல்லூர் வெய்யச்சேரி போஸ்ட் பாப்பநாசம் இந்த வலை போகுது. அதாவது தஞ்சாவூர் மாவட்டம். ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா ஒரு காவல்துறையில் ஒரு உயர் அதிகாரியாக இருக்காப்புல. நம்மகிட்ட கேட்டிருந்தாப்புல உங்கள் வலை வேணுஞ்சி அப்படின்னாப்புல. அதுவும் நூல் வலையாக கேட்டிருந்தாரு. நூல் வலையில் பார்த்திங்கன்னா நம்ம கட்டை விரல் சைஸ் கொடுத்துருக்கோம். அதாவது 1ஆம் நம்பர் நூல் போட்டு கட்டை விரல் சைஸு பார்த்தீங்கனாலுமே தெரியும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மலை 6 பேட்ச் கொண்டது, 15 உட்கயிறு கொண்டது. எல்லாமே முறுக்கயிறு தான் கொடுத்துருக்கோம். கீழ்கயிறு மட்டுமே ரெடிமேட் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே முறுக்கயிறு தான். காரணமும் சொல்லியிருப்போம். அதாவது ஈயம் வேகமாக ஓடிடுறதுக்கு, வலை நல்லா உடையிறதுக்காக கொடுத்துருக்கோம். உள்கயிறு பார்த்துங்க, எல்லாமே முறுக்கு கயிறு தான். கை கயிறுமே முறுக்கு கயிறு தான் கொடுத்துருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. ஐயாவுக்கும் அதிபத்த நாயனாருடைய அருள் கிடைக்கட்டும். இந்த வலை வளர்ப்பு கொட்டைக்கு பயன்படுத்துறதுக்காக மேக் பண்ண வலை தான் இது. ஏன்னா நம்ம ஆற்று பகுதியில் இந்த வலையை எடுத்துகிட்டு போய் வீசணும் அப்படின்னாக்கா நமக்கு நேரப்பளு இருக்காது. நேரங்கள் அதிகப்படியாக இழுக்கக்கூடிய சூழல் ஏற்படும். காரணம், இந்த வலையை பயன்படுத்தணும் அப்படின்னா முள்ளோ செத்தையோ மாட்டிச்சுன்னா நம்ம அதை எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக எடுத்ததுக்கப்புறம் நம்ம விசிறினா தான் வலை அழகாக உடஞ்சி விழும். இப்போ இந்த வலை வளர்ப்பு குட்டை அப்படின்னும் பொழுது நம்ம நிதானமாகவே நம்ம வலை எடுத்து வாட்டிக்கலாம். எடுத்து விசிறும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ப்பு குட்டையில் அதிகமாக செத்தைகள்லாம் இருக்காது. மீன்கள் அதாவது அடிப்படாமல் இருக்கிறதுக்கும் பெரிய மீன்களை எடுத்துகிட்டு சின்ன மீன்களை நம்ம அப்புறப்படுத்திடலாம். தண்ணிக்கு மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிடலாம். அப்போ மீன்கள் அடிப்படாது, சீக்கிரமாக இறக்குற சூழலுமே வராது. பாருங்கள் வலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே முறுக்கு கயிறு தான் கொடுத்துருப்போம். கை கயிறுலாம் ஃபஸ்ட்டு பேட்ச் மட்டும் கொஞ்சம் ரெட்டு போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஒரு அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக நிறைய பேருக்கு இது மாதிரி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பேட்ச் கொஞ்சம் அழகாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. நூல் வலையை பொறுத்த வரைக்கும் எப்படியா இருந்தாலுமே முடிகள் கக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் மேக் பண்ணியிருப்போம். எப்பயுமே வலை வச்சுருக்கவங்க ஒரு ஊசி நூல் கம்பல்சரி கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. காரணம் என்னென்னா, நம்ம வலை விசிற போகும்பொழுது அங்கே ஏதாவது தையல் விடுறதுக்கோ நூல்கள் கக்கிறதுக்கோ வாய்ப்பு இருந்தது அப்படின்னா அப்படியே நம்ம அங்கேயே சரி செய்துக்கலாம், தச்சிக்கலாம். வலை வீசி முடிச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வலைகளை அழகாக பராமரிக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. வலைகளை எடுத்துகிட்டு எங்கெல்லாம் ஓட்டை இருக்கோ, அதாவது புறம் எங்கெல்லாம் இருக்கோ அதை சரி செய்துட்டு வலையில் அலசிட்டு கொஞ்சமாக விபூதி போட்டு நீங்கள் அதை ஒரு ஓரமாக வச்சிங்க அப்படின்னாக்கா எலி பூனைகள் கடிக்காத இடமா, பாம்புகளாக நுழையாத இடமா வச்சிங்க அப்படின்னா சேஃப்டியாக வலைகள் குறைந்தது ஒரு 4 வருடங்கள் நம்ம அழகாக பயன்படுத்தி வச்சு யூஸ் பண்ணலாம். மறுபடியும் அதை ரீஒர்க்கும் பண்ணிக்கலாம். இந்த வலை பழசாகிடுச்சு அப்படி நம்ம இதுக்கு மேலே பேட்ச் போட்டு புது வலையாகவும் அமைச்சிக்கலாம். வாழ்க யோகம். யோகம் மட்டும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். முடிஞ்ச அவங்க ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்க. நன்றி.